வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடன் சமீபத்தில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம். புதிய வரி தீர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள விளக்கங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடனான ரைசிங் பாரத் மாநாட்டில் கலந்து கொண்டு நாமல் ராஜபக்ச. அரசாங்கம் சமீபத்தில் எடுத்த நடவடிக்கைகளால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் முதல் தேர்தலுக்கு பிந்தைய அடி குறித்து தேசிய ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான சமீபத்திய ஒப்பந்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள செயல்பாடுகளை முறையாக ஒழுங்குபடுத்தும் நோக்கத்துடன் கையெழுத்திடப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்றிருந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த ஒப்பந்தம் தொடர்பான சில தரப்புகளின் கவலைகளை நேரடியாகவே கூறி விளக்கமளித்தார். இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான கூட்டு நடவடிக்கைகள், பாதுகாப்பு பயிற்சி நிகழ்வுகள் முன்னிருந்தே நடைபெற்று வந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தம் அந்த தொடர்ச்சியான ஒத்துழைப்பை முறைப்படுத்தி சட்டப்பூர்வமாக்குவதற்கான ஒன்று என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பிராந்திய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை முன்னேறும் பாதையில் மற்ற முன்னேறிய நாடுகளின் ஆதரவு இன்றியமையாதது என்று கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய இலங்கை விஜயத்தின் போது இரு நாடுகளும் இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்தியாவின் நலன்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காட்டும் புரிதலுக்கு நன்றி. இந்த ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இணைந்து செயல்படுவதற்கு இருதரப்பும் உடன்பட்டுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் புதிய வரி தீர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள விளக்கங்கள் குறித்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த கடிதத்தில் புதிய வரி தீர்வால் உருவான சிக்கல்களுக்கு தீர்வாக அமையக்கூடிய வழிமுறைகள், அரசாங்கம் அடிப்படையில் எடுக்கக்கூடிய செயல்முறைகள் உள்ளிட்டவை விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வரியை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கடிதம் மூலம் அமெரிக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடிதம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் 55 டிப்போக்கள் தற்போது நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் 54 டிப்போக்கள் மட்டுமே லாபகரமாக இயங்கி வருகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். நஷ்டத்தில் இயங்கும் டிப்போக்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் மொத்த பேருந்துகளின் எண்ணிக்கை 7137 இருந்தாலும் அதில் 5182 பேருந்துகளே தற்போது செயலில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் பொருட்டு 1955 பேருந்துகள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போது மொத்தமாக 25384 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்குடன் நடைபெறும் ரைசிங் பாரத் 2025 மாநாட்டில் இலங்கை பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று புதுடில்லியில் கலந்து கொண்டார். சிறப்பு செல்வாக்கு கொண்ட தலைவர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை ஒருங்கிணைக்கும் இந்த உச்சி மாநாடு முக்கிய பிராந்திய சவால்கள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பு துறைகள் குறித்து கவனம் செலுத்துகின்றது. உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட முன்னேற்றம் வழியாக இந்தியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற குழு விவாதத்தின் போது நாமல் ராஜபக்ச உரையாற்றினார். அதில் பிராந்தியத்தில் பரஸ்பர வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். இதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த மாநாட்டில் இன்று பிற்பகுதியில் கலந்து கொள்ள உள்ளார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கும் இருதரப்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் முக்கியத்துவத்தை வெளிக்காட்டுகின்றது. இந்த மாநாடு வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர துறைகளில் எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கான வழிகளை ஆராயும் முக்கிய தளமாகும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சூரிய மின்சக்தி தொடர்பாக அரசாங்கம் சமீபத்தில் எடுத்த நடவடிக்கைகளால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் முதல் தேர்தலுக்கு பிந்தைய அடி குறித்து தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரித்துள்ளார். கண்டி ராஜபிகில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார்.
சம்பூர் மின் உற்பத்தி நிலைய திட்டம் 20 ஆண்டுகால வரலாற்றை கொண்டுள்ளது என்றும் இது 2004ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் காலத்தில் முதலில் தொடங்கப்பட்டது. ஆனால் போர் காரணமாக தாமதமானது என்றும் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எரிவாயுவை பயன்படுத்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை முன்மொழிந்தார். அது இப்போது சூரிய மின்சக்திக்கு மாறியுள்ளது. இருப்பினும் பிப்ரவரி 9 முதல் புத்தாண்டு காலத்தில் சூரிய மின்சாரத்தை குறைத்து எண்ணெய் மற்றும் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்துடன் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் சமீபத்திய முடிவில் உண்மையான பிரச்சனை உள்ளது என்றும் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டார். சம்பூர் மின் நிலையம் 120 மெகாவாட் உற்பத்தி செய்யும் அதே வேளையில் தற்போது சூரிய மின்சக்தி 1300 மெகாவாட் உற்பத்தி செய்கிறது என்றும் அவர் கூறியிருந்தார். சூரிய மின் உற்பத்தியை குறைத்து அதே நேரத்தில் புதிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ஒரு அரசியல் கேலிக்கூத்து மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு துரோகம் இழைப்பதாகும். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இலங்கை மின்சார வாரியம் எண்ணெய் மற்றும் நிலக்கரிக்கு கூடுதலாக 14 பில்லியனை செலவிட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக ஏற்படும் நிதி சுமை ஜூன் மாதத்திற்குள் மின்சார கட்டண உயர்வு மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டிருந்தார். இந்த அதிகரிப்பு வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பொதுமக்கள் உணரும் முதல் தேர்தலுக்கு பிந்திய அடியாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல லிமிடெட் நிறுவனம் கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள தனது புதிய கொழும்பு மேற்கு சர்வதேச முனையத்தில் அதிகாரப்பூர்வமான செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. இந்த மேம்பாட்டு திட்டம் அரசு மற்றும் தனியார் கூட்டணைவு முறைமைக்கு அமைய அதானி குழுமம் மற்றும் இலங்கையில் ஜான் கீல்ஸ் குழுமத்தின் செஸ் லிமிடெட் இணைந்து முன்னெடுத்துள்ளதாக தெரிகின்றது. இரு நிறுவனங்களும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இதற்காக 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய முனையத்தின் செயல்பாடுகள் தொடங்கியிருப்பது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பிராந்திய ஒத்துழைப்பின் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதானி குழும தலைவர் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முனையம் இந்திய பெருங்கடல் பகுதியில் வர்த்தகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான முன்னோட்டத்தை வழங்குவதோடு இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றும் முன்னேற்ற முயற்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான புதிய செயல் திட்ட தலைவராக எவான் பபோஜோர்ஜியா நியமிக்கப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து IMFஇன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டத்தின் கீழ் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை வழங்கும் முன்மொழிவை 2023 மார்ச் 20ஆம் தேதி அதன் இயக்குநர் சபை அங்கீகரித்தது. இந்த செயல் திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை IMF சார்பில் முன்னாள் செயல் திட்ட தலைவர் பீட்டர் ரூயர் வழிநடத்தினார். இலங்கையின் பொருளாதார மீட்சி நடவடிக்கையில் அவரது பங்கு முக்கியமானது. குறிப்பாக நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு கடன் மறுசீரமைப்பு மற்றும் அர்த்த முறைகளை செயல்படுத்தும் பணிகளில் அவர் வழிகாட்டிய சிறப்பான தலைமைக்காக குறிப்பிடப்படுகிறார். இந்த நிலையில் பீட்டர் ரூயரின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் அவர் பதவியை எவான் பபோர்ஜியா ஏற்கின்றார். அவர் IMFஇன் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் பிரதி துணைத் தலைவராகவும் பணி செய்து வருகின்றார். தற்போது IMFஇன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டத்தின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் மறுசீரமைப்புகள் மற்றும் நிதி நடவடிக்கைகளுக்கு எவான் பபோஜோர்ஜியா வழிகாட்டும் பொறுப்பை மேற்கொள்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தின் புலமை பரிசில் திட்டங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற 80 கல்வி ஊழியர்களும் 21 கல்விசாரா ஊழியர்களும் மொத்தமாக 170 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பத்திரங்களை செலுத்த தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்கள் தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட 2023ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஊழியர்கள் கல்வி மற்றும் பயிற்சி உதவி தொகைகள் பெற்றிருந்தாலும் அவர்கள் திட்டங்களை நிறைவு செய்து தேவையான அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 1980 முதல் 2023 வரையிலான காலப்பகுதியில் இவர்கள் ஒப்பந்தங்கள் கட்டுப்பாடுகளை மீறியுள்ள நிலையில் இவர்கள் செலுத்த வேண்டிய தொகைகளை மீட்டெடுப்பதற்கான ஏதுமொரு விளக்கமான நடவடிக்கைகளையும் பல்கலைக்கழகம் மேற்கொள்ளவில்லை என்றும் கணக்காய்வு அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டில் கைரேகை இயந்திரங்கள் மூலமாக வருகையை உறுதிப்படுத்தாத நிலையில் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் சுமார் 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கூடுதல் நேர சம்பளங்களும் விடுமுறை கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் பெற உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அவர் இன்று வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஊவா மாகாண சபையின் 6 கணக்குகளின் நிலையான வாய்ப்புகளை முதிர்வு காலம் நிறைவடைவதற்கு முன்பர் நீக்கப்பட்டமை தொடர்பாக
வழக்கிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க சிறைச்சாலை அதிகாரிகளால் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீரப்பணையிலும் விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார். எனினும் அவர் பெரிதொரு வழக்கில் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.